தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகண்டியில் நிற்கிறோம். இது முதலாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே முருகண்டியில் ஒரு 1/2 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த காணி பாருங்கள், முருகண்டி ஏனியன் ரோட்டு கரையிலேயே தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. வாங்க காணியை பார்ப்போம். இதுதான் பாருங்கள் அந்த காணி, சரியாக 1/2 ஏக்கர் காணி ஏனியன் ரோட்டு கரையிலேயே தான் இருக்குது. பாருங்கள், அந்த கேட்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க. ஏனியன் ரோட்டுக்கும் காணிக்கும் சரியாக ஒரு 50 மீட்டர் தூரம் தான் வரும். பாருங்கள், யூனியன் ரோட்டு கடையில் பக்கத்துலேயே கடையிலெல்லாம் இருக்குது. அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் பஸ் கோல்ட் ஒன்று இருக்குது. யூனியன் ரோட்டு இந்த பக்கமாக அப்படியே பார்த்தீங்கன்னா முருகண்டி, இதில் மினி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அங்கால முருகண்டி கோயில். இதுதான் அந்த காணி. பாருங்கள், சரியாக 1/2 ஏக்கர் காணி இருக்குது. 1/2 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க காணியை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். நல்ல வடிவாக கேட் போட்டிருக்காங்க. முன்னுக்கு தற்காலிகமாக கறந்து எடுக்கிறதுக்காக ஒரு வீடு அமைச்சிருக்கு. பாருங்கள், வீடு அமைச்சிருக்கு. நல்ல அளவான காணி, 1/2 ஏக்கர் காணி. பள்ளமும் இல்லை, ஆகப்புட்டியும் இல்லை, சமாந்திரமான காணி. இந்த காணி இதான் அந்த கறந்து எடுக்கிறதுக்காக தற்காலிகமாக போட்டிருக்கேன். சீட் வீடு உண்டு. இங்கால காணி இருக்குது. பாருங்கள், சுற்றி 2 பக்கம் வேலி இருக்குது. இந்த காணி உறுதி காணி, நல்ல வடிவான காணி. நீங்கள் கடைகள் கட்டுறண்டா கடைகள் கட்டலாம். ஹோட்டல்கள் கட்டி ரூம் வாடகைக்கு வரண்டா விடலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த காணியில் நீங்கள் கராச்சிகள் போடுறண்டாலும் போடலாம். ஏன்னா ஏனியன் ரோட்டு கரையிலேயே கராச்சி போடக்கூடிய மாதிரி, கடைகள் கட்டக்கூடிய மாதிரி காணி கேட்டிருந்தாங்க 2-3 பேர். அதுக்காக தான் இந்த காணி எடுத்திருக்கு. பாருங்கள், மற்றது இந்த காணிக்கு கிணறு இருக்குது. கட்டு கிணறு இருக்குது. தொட்டி கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த கிணறு தொட்டி கட்டியிருக்காங்க. உடுப்போல் துவைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு களம் அமைச்சிருக்காங்க. கிணத்தை உள்ளே பாருங்கள், தண்ணி இப்போ சரியாக 5 அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது. நிலத்துலேருந்து சரி 5 அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது. பாருங்கள், சுத்தமான தண்ணிக்கு கஷ்டம் இல்லை. இங்கே சின்ன கிணறு தான், ஆனால் நல்லா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இந்த காணிக்கு 2 பக்கமும் ரோட் இருக்குது. அங்கால பக்கம் ஏனியன் ரோட் இருக்குது. இந்த சைடில் ஒரு கிரவல் ரோட் அமைச்சிருக்காங்க. இது 2 சைட்லேயும் குடிமனை இருக்கிறதுனால 2 பக்கம் ரோட் இருக்குது. பாத்ரூம் இருக்குது. பாருங்கள், டாய்லெட் இருக்குது. மற்றது பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு குளியல் ரூம் இருக்குது. உள்ளுக்கு பக்கு கட்டின மாதிரி ஒரு குளியல் ரூம் ஒன்று இருக்குது. 3 ரூம் இருக்குது. ஏன்னா இது ஹோட்டல் கட்டக்கூடிய மாதிரி தான் அந்த காணி எடுத்து அமைச்சிருக்காங்க. ஹோட்டல் கட்டினா அப்படி டாய்லெட் எல்லாம் தேவைன்னு சொல்லி, அப்புறம் அந்த காணி இப்போ அவங்களால வசதி இல்லையான்னு சொல்லி கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தேவையான ஆட்கள் இந்த காணி நீங்கள் எடுக்கலாம். இல்லை தேவையுள்ள ஆட்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி தேவைன்னா நீங்கள் இந்த பாருங்கள், இதில் 3 பீஸ் லைனும் இருக்குது. மேலே 3 பீஸ் லைன் இருக்குது. ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டுறனாலும் இதில் பூட்டி கரண்ட் கனெக்ஷன் எடுக்கலாம். 3 பீஸ் லைனும் இருக்குது. பக்கத்தில் மில்லுகள் போடுறனாலும் 3 பீஸ் கரண்ட் எடுக்கலாம். இப்போ நாங்கள் காணியை விட்டு வெளியில் வந்திருக்கோம். பாருங்கள், காணியிலேருந்து சரி ஒரு 50 மீட்டர் தூரம் கூட கூடி போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 10 மீட்டர் தூரம் தான். இதில் பெரிய கொங்குரிட் பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரோட்டெல்லாம் காட்டுறோம். பாருங்கள், நல்ல வடிவா. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கால ஒரு பஸ் கோல்ட் இருக்குது. பஸ் கோல்ட்டு. இதில் சின்னதாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள், இது போஸ்ட் ஆஃபீஸா. அங்கால ஒரு டயர் கடை. அங்கால முருகண்டி. இதில் முருகண்டி பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. பிபிடி ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதில் இந்த கோயில் தெரியுது பாருங்கள், முருகண்டி கோயில். இதில் மினி பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் வீடுகள் கட்டி இருக்கிறனாலும் இருக்கலாம். ரோட்டு ஓரத்திலே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காணியுடைய விலை பார்த்தீங்கன்னா 1.25 கோடி சொல்கிறாங்க. 1/2 ஏக்கர் காணி, உறுதி காணி, 1.25 கோடி சொல்கிறாங்க அந்த விலை. இப்படி யாரும் தேவைன்றார்கள் அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓகே, பாய்.